பஜ்ரங் புனியாவை தொடர்ந்து தனக்கு வழங்கப்பட்ட விருதுகளை மற்றொரு மல்யுத்த வீராங்கனையான வினேஷ் யோகத்தும் திருப்பி அளிக்கும் வகையில் சாலையில் விட்டு சென்றுள்ளார். இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவராக பதவி வகித்த பிஜேபி எம்பி பிரிஜ் பூஷன் சிங்கிற்கு எதிராக மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் புகார் அளித்து தலைநகர் டெல்லியில் நடத்திய போராட்டமும் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பெரும் அழுத்தத்தை தொடர்ந்து இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவர் பதவியிலிருந்து பிரிஜ் பூஷன் சிங் விலகினார். இப்படிப்பட்ட சூழலில் மல்யுத்த கூட்டமைப்பிற்கு நடத்தப்பட்ட தேர்தலில் பிரிஜ் பூஷன் சிங்கின் உதவியாளர் சஞ்சய் சிங் வெற்றி பெற்றார். இது மல்யுத்த வீரர்களுக்கு மாபெரும் அதிர்ச்சியை தந்தது. இதைத் தொடர்ந்து மல்யுத்த வீரர்களின் போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர்களில் ஒருவரான சாக்ஷி மாலிக் மல்யுத்த போட்டிகளில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். தமக்கு அளிக்கப்பட்ட பத்மஸ்ரீ விருதை மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா பிரதமரின் வீட்டின் வெளியே விட்டு சென்றார். பஜ்ரங் புனியாவை போலவே தமக்கு வழங்கப்பட்ட விருதை திருப்பி அளிக்கப்பட்டதாக மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் அறிவித்திருந்தார். பிரதமர் மோடியிடம் விருதுகளை திருப்பி அளிப்பதற்காக நேற்று மாலை அவரின் வீட்டிற்கு செல்ல வினேஷ் போகத் முற்பட்டார். ஆனால் அவரை டெல்லி காவல்துறை தடுத்து நிறுத்தியது. அதைத் தொடர்ந்து வாங்கிய விருதுகளை கடமை பாதையில் விட்டு சென்றுள்ளார். விளையாட்டு வீரர்களுக்கு அளிக்கப்படும் நாட்டின் உயரிய விருதான கேல் ரத்னா கடந்த 2020ஆம் ஆண்டு வினேஷ் போகத்திற்கு வழங்கப்பட்டது. கடந்த 2016இல் அவருக்கு அர்ஜுனா விருது வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.